ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். இந்த வளையல் பாக்ஸ் வந்து நம்ம எப்போதுமே நமக்கு வீட்டில் 4 கிழமை அந்த ஆடி மாதம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு வந்து சாமி வழிபாடு நிறைய செஞ்சுக்கிட்டே இருப்போம். உள்ளூர் தெய்வம், அப்புறம் குல தெய்வம், வீட்டு தெய்வம் கும்பிடுவோம். அப்புறம் யாராவது திடீர்னு வீட்டுக்கு வந்தாலுமே ரொம்ப வச்சு தருவோம். அதுவும் ஆடி மாதம் தை மாதம்லாம் ரொம்ப நமக்கு இந்த பிரார்த்தனை இதெல்லாம் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது வீட்டுக்கு யாரும் வந்தாலும் அவங்களுக்கு வச்சு கொடுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம அப்பப்போ போய் வாங்கிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து காசும் ரொம்ப அதிகமாகும். வாங்கிட்டு வருவோம், நம்ம கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி இருக்கும், போயிட்டு வர மாதிரி இதெல்லாமே கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம அது மாதிரி ஒரு பாக்ஸாக அந்த மாதிரி வந்து ஹோல்சேலாக விற்கிது பார்த்திங்களா, அங்கே போயிட்டு நம்ம அந்த மாதிரி தாலிக்கயிறு, மஞ்சள் வந்து 1/2 கிலோ 1/4 கிலோ அந்த மாதிரி பேக்கும் விற்கும். அந்த மாதிரி வாங்கிட்டு இந்த மாதிரி வளையல் பாக்ஸும் சைஸ் வாரியாகவும் கொடுப்பாங்க. விலையும் வந்து ஹோல்சேலில் நம்ம கம்மியாக தான் இருக்கும். ஒரு சுற்று வளையல் வந்து நம்ம கடத்தருவில் 30 ரூபா 40 ரூபா விற்கிறாங்கன்னா அங்கே பாக்ஸே நமக்கு கம்மியாக தான் இருக்கும். 150 ரூபா 120 இப்படி கூட நம்ம கேட்டு வாங்கலாம். 2-3 பாக்ஸ் வாங்கினா இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேனு தான் உங்களுக்கு சொல்லலாமேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்களும் வாங்கி அதை யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வீட்டு பெரியவங்க நம்ம வழிபடுவோம் இல்லையா, அமாவாசை திதி எல்லாம் செஞ்சு நம்ம வீட்டு முன்னோர்களை வழிபடுவோம். நம்ம வந்து குலதெய்வமாக இருக்கிறதே நம்ம வீட்டு முன்னோர்கள் தான் சொல்லுவாங்க. வந்து சில பேர் வீட்டிலாம் குலதெய்வமே எதுவும் தெரியலம்பாங்க. அப்புறம் முன்னோர்கள் வழிபாடும் ரொம்பவே இப்போ இருக்கிற காலத்தில் குறைஞ்சிட்டு வருது. அது வந்து நம்ம தொடர்ந்து வழிபடும்போது நம்ம பசங்களுடைய கல்வி, கல்யாணம் இது எல்லாமே வந்து தடைப்படாமல் நடக்கும். அதனால் நீங்கள் அது கண்டிப்பாக செய்யுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும்.